அரசியலாயிரம் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். தங்கம் வந்து ஒரு பவுன் வந்து 80,000 அளவுக்கு விலை குறையுமா, தலைகீழாக தங்கத்துடைய விலை மாறப்போகுதுங்கிற செய்திகள் பரவலாக பேசப்படுது. அது எந்த அளவுக்கு உண்மை? அல்லது உச்சத்தை தொட்டு ஒரு கிராம் வந்து கிட்டத்தட்ட 15,000 தாண்டியும் போகுமா? இப்போ இன்றைக்குள்ள சூழ்நிலை தங்கம் வாங்கலாமா வாங்கக்கூடாதா? அல்லது கையில் வச்சுருக்க தங்கத்தை இப்போ விற்றா லாபமா? முதலீடு செய்யக்கூடியவங்க வந்து தங்கத்தில் முதலீடு செய்கிறதுக்கு இது சரியான தருணமா? இப்படி பலவிதமான கேள்விகளை வந்து பலரும் வலைதளங்களில் பேசிட்டு வர்றாங்க. ஒவ்வொருத்தரும் அவரவர்களுக்கு தோன்றிய விதத்தில் பேசினாலும் என்ன சொல்கிறாங்கங்கிறத கேட்டுக்கிட்டு பயன்படுத்தக்கூடிய அந்த நுகர்வோர் வந்து அவர்களும் நல்லா ஆராய்ஞ்சு பார்த்து ஒரு முடிவு எடுக்கணும். இந்த தங்கத்துடைய நிலவரம் பற்றி சுனில் சுப்பிரமணியங்கிற அந்த ஃபைனான்சியல் எக்ஸ்பர்ட்டரும் இந்த ஜெஃப் குளோபல் ஈக்விட்டி ஸ்ட்ராட்டஜியோடைய கிறிஸ்டோஃபர் வுட்டுங்கிறவரும் ஃபைனான்சியல் எக்ஸ்பர்ட்டு ரெஜி தாமஸ் போன்ற மிக பிரபலமான எக்ஸ்பர்ட்டர் வந்து வலைதளங்களில் செய்திகளை பகிர்ந்து வர்றாங்க. அவர்களுடைய தகவல்களையும் உலக நடப்பில் உள்ள தகவல்களையும் நம்ம திரட்டி இப்போ உங்களுக்கு நம்ம செய்தி சொல்கிறோம். இந்த செய்தியை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இதை நீங்கள் பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தங்க நிலவரத்தை பற்றி இப்போ நம்ம சொல்லக்கூடிய செய்திகள் வந்து பெரும்பாலும் மிக சரியான தகவல்களாக இருக்கும், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதை நீங்கள் முழுசாக கேட்டால் தான் அதோடைய முழு பயனை நீங்கள் உணர முடியும். என்ன தகவல் சொன்னாலும் நம்ம சொல்கிறத அப்படியே நீங்கள் வந்து ஒரு பொறுப்பாக எடுத்துக்கிட்டு ஒரு செயலில் இறங்குறதும் தவறு. அதுக்கு பொறுப்பு நம்ம இல்லை, நீங்கள் தான். நம்ம சொல்கிறது இல்லை, யார் எந்த தகவலை சொன்னாலுமே நீங்கள் ஆராய்ஞ்சு பார்த்து ஒரு முடிவு எடுக்கணுங்கிற ஒரு வேண்டுகோளை வச்சுட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். தங்கத்தை வாங்கலாமா விற்கலாமா அப்படிங்கிறத பற்றி உலகின் இன்வெஸ்ட்மெண்ட் கோல்டு முன்னணி நிறுவனமான ஜெஃப் குளோபல் ஈக்விட்டி ஸ்ட்ராட்டஜியோடைய கிறிஸ்டோஃபர் வுட் சொல்கிறாரு, இப்போதைய கல நிலவரப்படி இப்போ தங்கம் வாங்குறதுக்கு நல்ல தருணம். கூடிய விரைவில் ஒரு சில மாதங்களில் தங்கம் வந்து விலை உயர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதற்கு இப்போ ஏன் வாங்கலான்னு சொல்கிறோம்னா, உலக பொருளாதாரம் ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாமல் இருக்கிறதுனால இப்போ தங்கம் மிகப்பெரிய ஏற்றமும் ஆகலை, மிகப்பெரிய இறக்கமும் ஆகலை. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி உள்ள காலங்கள்லாம் ஒரு போர் ஏற்பட்டுச்சுன்னு வைங்க, அந்த போர் ஏற்பட்டால் அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு தங்க விலை உயரும். ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னா, போர் ஏற்பட்ட சூழ்நிலையில் தங்க விலை இறங்கி இருக்குது. காரணம் வந்து முதலீட்டாளர்கள் தங்களுடைய முதலீட்டை வந்து பங்குச்சந்தையிலேருந்து எடுத்து தங்கத்தில் முன்னாடி முதலீடு செய்வாங்க. ஆனால் இப்போ வந்து ஈரான் போரால், அமெரிக்கா ஈரான் போரால் ஆயில் பெட்ரோல் கச்சா எண்ணெய் விலை வந்து $50 சுமாராக இருந்த ஒரு பீப்பாயோடைய விலை கிட்டத்தட்ட $95 $100 தொட்ட பிறகு தங்கத்தில் முதலீடு செய்து வந்த மிகப்பெரிய முதலீட்டாளர்லாம் என்ன பண்ணுறாங்க, தங்கத்தில் தான் போட்ட காசை எடுத்து கச்சா எண்ணெயில் முதலீடு பண்ண ஆரம்பிக்கிறதுனால தங்கத்தோடைய விலை குறையுது. இது தற்காலிகமான குறைவுன்னு சொல்கிறாங்க. இப்போ தங்கத்தில் முதலீடு செய்ய நினைக்கிறவங்க ஒட்டுமொத்தமாக ஒரே நாளில் முதலீட்டை செய்திடாமல் ஏற்ற இறக்கத்தை ஆராய்ஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக தங்கத்தை வாங்கி இருப்பு வச்சுக்கிறது நல்லதுங்கிற தகவலையும் பல எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. இப்போ கட்டாய தேவைன்னு ஒன்று இருக்கும். இப்போ திருமணம் வச்சுருப்பாங்க, 1 மாதத்தில் 2 மாதத்தில் கட்டாய திருமணம் சுபகாரியங்கள் வச்சுருக்கிறவங்க வேறு வழியில் தங்கம் வாங்கி தான் ஆகணும். அப்போ அவங்க என்ன பண்ணணும், ரொம்ப யோசனை பண்ணாமல் தினசரி அந்த தங்க நிலவரத்தை ஆராய்ஞ்சு என்றைக்கு ஒரு 100-200 கம்மியாக ஒரு திருப்தியாக இருக்கும் அன்றைக்கி அவங்க வாங்கிறது பெட்டர். காரணம் வந்து ரொம்ப குறைன்னு எதிர்பார்த்து ரொம்ப கூடிட்டாலும் ரொம்ப சிரமமாகிடும், ஏன்னா அவங்க வாங்கித்தான் ஆகணும். அதே மாதிரி விற்க வேண்டிய அதி முக்கியமான செலவு இருந்தால் மட்டும்தான் இப்போ தங்கத்தை விற்கணும். இப்போ உதாரணமாக ஏதோ ஒரு வைத்திய செலவு அல்லது ஏதோ ஒரு சொத்து வாங்க போகிறாங்க, வேறு வழியே இல்லை, இந்த தங்கத்து மூலியம் தான் பணம் புரட்டியானுன்ற சூழ்நிலை உள்ளவங்க மட்டும்தான் இப்போ என்ன பண்ண தங்கத்தை விற்கணும். அவங்களும் என்ன பண்ண அவசரப்பட்டுறாமல் தினசரி நிலவரத்தை ஆராய்ஞ்சு என்றைக்கு ஒரு 100-200 கூட கிடைக்குதோ அன்றைய சூழ்நிலை விற்கணும். அப்படி அவசர சூழ்நிலைலாம் இப்போ இல்லை. இப்போ நம்ம தங்கத்தை விற்க வேண்டிய சூழ்நிலையும் இல்லை, வாங்க வேண்டிய சூழ்நிலை இல்லைன்னா இப்போ என்ன பண்ணலாம், இந்த விற்கணும் முதலீட்டுக்காக விற்கணும்னு நினைக்கிறவங்க இப்போ பேசாமல் தங்கத்தை கையில் வச்சுக்கிட்டு ஒரு 6-7 மாதம் கழிச்சு, அதாவது 2027 ஜனவரிக்கு பிறகு விற்றாங்கன்னா
ஒருவேளை ஒரு கிராமுக்கு 1000 ரூபாயிலிருந்து 1500 ரூபாய் வரைக்கும் தங்கத்தில் விலை ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதையும் சில எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. அதனால் தங்கத்தை வேறு ஏதாவது முதலீடு செய்யணும் அப்படிங்கிற நினைக்கிறவங்க தங்கத்தை விற்கிறத விட இன்னும் 5-6 மாதம் கடந்து அதை விற்றா கொஞ்சம் லாபம் கூட கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற தகவலை தான் இந்த கிறிஸ்டோபர் வுட் தெரிவிக்கிறாங்க. யார் என்ன ஆலோசனை சொன்னாலும் நம்ம சொல்லிட்டோம்ல, நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் எடுக்கக்கூடிய முதலீடு லாபம் வந்தாலும் உங்களுக்கு தான், நஷ்டம் வந்தாலும் உங்களுக்கு தான். அதனால் நீங்கள் டீப்பாக ஆராய்ச்சி செய்யணும். இன்னொரு பக்கம் இந்த ரெஜி தாமஸுங்கிற ஒரு ஃபைனான்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்கிறாரு, கடந்த வாரம் ஒரு அவுன்ஸ் தங்கம் $3950 நிலவரம் இருந்துச்சு. இப்போ என்ன ஒரு சூழ்நிலைன்னா, இந்த 2026 வருஷத்தில் உலகத்தில் உள்ள பல நாடுகள் தங்களுடைய நாட்டுடைய ஸ்திரத்தன்மையை உயர்த்துறதுக்காக தங்கத்தை கொள்முதல் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த வகையில் பீப்புள்ஸ் பேங்க் ஆஃப் சைனா 20 to 25 டன் தங்கத்தை வாங்கியிருக்கிறாங்க. உஸ்பெஸ்கிஸ்தான், கஜகஸ்தான் போன்ற நாடெலாம் என்ன பண்ணியிருக்காங்க, 33 டன்னு 20 டன் தங்கத்தை வாங்கி ஸ்டாக் வைக்கிறாங்க. சில்லி, போலந்து, செக்கோஸ்லோவாக்கியா போன்ற நாடும் என்ன பண்ணியிருக்காங்க, 9 டன், 10 டன், 12 டன் வாங்கியிருக்கிறாங்க. இந்த 5-6 மாதத்தில் இந்த 2026 உலகின் பல நாடுகள் அரசுக்காக, தனி மனிதன் வாங்கலை, கவர்மெண்ட் வாங்கியிருக்கிறது தான் இந்த 244 டன்னு. இந்த 5-6 மாதத்தில் இந்தியா எதுவும் தங்கம் கொள்முதல் பண்ணலை. இப்படி இவங்கெல்லாம் தங்கம் வாங்குறப்ப ஆட்டோமேட்டிக்காக இப்போ போர் நடந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் மற்ற நாடுகள்லாம் தங்கம் வாங்கிறதுக்கான சூழலை நிறுத்தி வச்சுருக்காங்க. ஏன்னா ஒரு ஸ்திரத்தன்மை வரட்டுண்டு. ஒருவேளை ஈரான் அமெரிக்கா போர் நின்று ஒரு ஸ்திரத்தன்மை ஏற்பட்டுட்டால் மற்ற உலக நாடுகளும் தங்கத்தை வாங்கி இருப்பு வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஒருவேளை நம்ம இந்திய அரசு கூட வாங்கலாம். அப்படியெல்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டா தங்கத்துடைய விலை மிக உச்சத்தை தொடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி உள்ள சூழ்நிலையில் தங்கம் அந்தளவுக்கு உச்சம் தொடுறதுக்கு வாய்ப்பு இல்லை, இறங்குறதுக்கு தான் காரணம் இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னா, அமெரிக்காவில் உள்ள ஃபெடரல் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குங்கள, ஃபெடரல் பேங்க் வட்டி விகிதத்தை என்ன வட்டி விகிதம் முடிவு பண்ணுறதுன்னு இப்போ கூட்டம் இன்று சூழ்நிலை நடத்துகிறதா இருக்கிறாங்க. அப்படி வட்டி விகிதம் கூட்டுறப்ப அந்த ஃபெடரல் பேங்க் அவங்க வட்டி விகிதத்தை ஏற்றிட்டாங்கன்னு வச்சுங்க, தங்கத்தோடைய விலை குறையுங்கிறாங்க. என்ன காரணம்னா, ஃபெடரல் பேங்கை ஏற்றிட்டாங்கன்னா அதில் டெபாசிட் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய முதலீட்டாளர்கள் போய் பணத்தை அஞ்சு போட்டுருவாங்க. அதில் லாபமாக, தங்கத்தில் லாபமாக, அவங்களுக்கு அது லாபமாக தெரியும். ஆனால் அதே சமயம் அந்த ஃபெடரல் பேங்க் வட்டி விகிதத்தை குறைச்சிருச்சுன்னு வச்சுங்க, அதில் போகிறது நம்மளுக்கு லாபம் இல்லைன்னு தங்கத்தை வாங்க வச்சுருவாங்க. அப்போ அவங்கெல்லாம் தங்கம் வாங்க ஆரம்பித்தா என்ன ஆகும், தங்க விலை கடுமையாக ஏறும். அப்போ ஏறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இறங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி உள்ள சூழ்நிலையில் தங்கத்துடைய விலை ஒரு அவுன்ஸு $4100 வரை உயர்ந்திருக்குது. இப்போ பாருங்கள், சில வாரங்களுக்கு முன்னாடி 3900 இருந்த தங்கத்துடைய ஒரு அவுன்ஸ் விலை இன்றைக்கி $4100 இருக்கிறப்ப கச்சா எண்ணெய் விலை குறையணும்ல, அதுவும் ஏறி இருக்குது. இப்போ பாருங்கள், இது வரைக்கும் சொல்லிட்டு வந்ததில் மாறுபட்ட ஒரு சூழ்நிலை ஏறுது. எதுவுமே ஸ்திரத்தன்மை இல்லை. நம்ம என்ன சொன்னோம், ஒரு போர் வந்தால் என்ன பண்ணோம், விலை குறையும், விலை கூடுன்னு சொன்னோம். இப்போ ஏன்னா போர் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப எல்லோரும் பண்ணுவாங்க, பணத்தை தூக்கி தங்கத்தில் முதலீடு பண்ணுவாங்க. அது ஒரு காலம். இப்போ பாருங்கள், போர் இருக்கிறப்ப என்ன ஆச்சு, விலை குறைஞ்சிருக்குது. காரணம் என்னென்னா, கச்சா எண்ணெய் விலை என்னன்னா தங்கத்துலேருந்து கச்சா எண்ணெய் போயிட்டாங்க. இது ஒரு மாறுபட்ட வித்தியாசம். இப்போ உள்ள சூழ்நிலை, இப்போ இன்னைக்கு சுச்சுவேஷன் பாருங்கள், ஒரு கிராம் கிட்டத்தட்ட 13000 ரூபாயாக இருக்குது. 13100, 13150, 12950 ஃப்ளக்சுவேஷனாக இருக்குது. அதே சமயம் தங்கத்துடைய விலை இப்படி இருக்கிறப்ப கச்சா எண்ணெய் விலை குறைஞ்சிருக்கான்னு பார்த்தா அதுவுமே ஏறி இருக்குது. சில வாரங்களுக்கு முன்னாடி $60 சுமாராக இருந்த ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை இன்றைக்கி $92 உயர்ந்திருக்குது. இது மூணாவது வித்தியாசம். தங்கத்து விலையும் ஏறி இருக்குது, கச்சா எண்ணெய் விலையும் ஏறி இருக்குது. இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்காத மாற்றங்கள். எதுவும் எப்படி நடக்கலாங்கிறதுக்கு தான் இந்த உதாரணத்தை உங்கள்கிட்ட சொல்கிறோம். அதனால் நம்ம சொல்லக்கூடிய ஏதாச்சும் ஒன்றை மட்டும் எடுத்துக்க நீங்கள் முடிவெடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக இவ்வளோ விளக்கமாக சொல்கிறோம். அதனால் இப்போ ரெண்டுமே விலை ஏறி இருக்குது, ஒரே கன்ஃபியூஸாக இருக்குது. போர் நின்றுச்சுன்னு வச்சுங்க, உலக அரசியல் சூழ்நிலையில் நார்மல் ஆயிடுச்சுன்னா தங்கத்துடைய விலை ஒரு அவுன்ஸு $5000 தொடுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. அப்போ $5000 தொட்டால் எவ்வளோ வரும், ஒரு கிராம் கிட்டத்தட்ட 15000 16000 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ 15000 16000 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ செய்யலான்னு இப்போ முடிவெடுக்கவும் முடியாதுங்கிறது தான் சொல்கிறோம். இன்னொரு பக்கம் இந்திய சூழ்நிலையில் பெரும்பாலும் அதிகப்படியான வீழ்ச்சி, இப்போ சொன்ன மாதிரி 80000 வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு குறைவுங்கிறது பலருடைய ஒரு அனுமானமாக இருக்குது. காரணம்
அமெரிக்காவுடைய டாலருடைய இன்றைய மதிப்பு 91 ரூபா, அதாவது ஒரு அமெரிக்க டாலருடைய இந்திய ரூபாயுடைய மதிப்பு 96 ரூபா 5.3 அப்படிங்கிற விகிதத்தில் இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட $100 தொடப்போகுது. அப்போ 100 ரூபாய் தொடப்போகுது ஒரு டாலர். அப்படி டாலர் விலை ஏறிச்சுன்னா இந்தியாவில் தங்கம் விலை ஏறத்தான் செய்யும். சில மாதங்களுக்கு முன்னாடி $75 இருந்துச்சுல, இப்போ 96.53 கிட்ட டாலராக இருக்கிறது. திருப்பி 75 வரப்போகுதா? வாய்ப்பே இல்லை. மேலே ஏறி $100 வேண்டாம் ஆகலாம். அப்போ தங்கத்தோடைய விலை ஆட்டோமேட்டிக்காக ஏறத்தான் வாய்ப்பு அதிகங்கிறது தான் பல நிபுணர்களுடைய ஒரு தகவலாக இருக்குது. இப்போ நம்ம கூட்டி கழித்து ஒரு முடிவான விஷயத்துக்கு வருவோம். தங்கத்தை பலரும் பலதரப்பட்ட தகவல்களை சொன்னாலும் அவர்களுக்கு தோணக்கூடிய ஒரு விகிதத்தில் சொல்கிறாங்க. அதனால் வித்தியாசமானது நம்ம இந்திய சூழ்நிலை. தமிழ்நாட்டு சூழ்நிலை இன்னும் ரொம்ப அதிக வித்தியாசமாக இருக்குது. காரணம் தமிழ்நாட்டில் உள்ள தாய்மார்கள் தங்கத்தை அனுபவிக்கிறதுக்கு வாங்குகிறாங்க. அப்படி வாங்குறப்ப விழா காலங்கள்லையும் திருமணம் போன்ற சுபகாரியங்கள்லையும் தீபாவளி போன்ற காலங்கள்லையும் அவர்கள் ஒரு தங்கத்தை வாங்கணுன்னு ஆசைப்படுறாங்க. அப்படி எல்லாரும் வாங்கணுன்னு போய் போகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக தங்கத்தோடைய நுகர்வு அதிகமாகிறப்ப விலை அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இந்திய சூழ்நிலையில் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்குது. அதனால் எதுவும் எப்படியும் நடக்கலாம். முடிவாக நம்ம சொல்ல வரக்கூடிய கருத்து என்னென்னா, இப்போ நீங்கள் உண்மையிலேயே தங்கம் வாங்குறதுக்கு காசு வச்சுருக்கீங்கன்னா உங்கள்கிட்ட உதாரணமாக ஒரு 20 லட்ச ரூபா இருக்குன்னு வச்சுங்க. 20 லட்ச ரூபாய்க்கு இன்றைக்கே போய் தங்கம் வாங்கிறாதீங்க. இப்போ இன்றைக்கி சுமார் மார்க்கெட்டு ஒரு 13,100 இருக்குன்னு வச்சுங்க. இன்றைக்கி ஒரு 5 லட்சத்துக்கு வாங்க. அப்படியே வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. நாளைக்கு 12,800 கூட போகலாம். அப்போ ஒரு 5 லட்சத்துக்கு வாங்க. அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். திடீர்னு 13,300 போகலாம். அப்போ ஒரு 5 லட்சத்துக்கு வாங்க. இப்படி ஃப்ளெக்சுவேஷனாக 4 கட்டமாக வாங்கினீங்கன்னா ஆவரேஜ் உங்களுக்கு ஒரு 13 ரூபா ரேட் வரும். ஒரு மன நிம்மதி ஏற்படும். அந்த 13 ரூபாய்க்கு வர்றது எவ்வளோ குறைஞ்சாலும் 12 கீழே குறையாது. ஏறுனா 14க்கு மேலே ஏறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் அதாவது ஒரு முதலீட்டுக்காக தேங்கி வைக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி ஃப்ளக்சுவேஷனாக வாங்க. உங்கள் இல்லங்களில் சுபகாரியங்கள் அடுத்த மாதம் இருக்குது, தங்கம் வாங்கணுங்கிறப்ப நீங்கள் நாளை கடத்த தேவையில்லை. ஒரு நாள் 2 நாளை பார்த்து என்றைக்கு ஒரு 100-200 கம்மியாக இருக்கோ அன்றைக்கி நகை வாங்குறது புத்திசாலித்தனம். இது நகையை வாங்க விற்கிற சூழ்நிலை உங்களுக்கு ஏதோ ஒரு வைத்திய செலவு அல்லது ஒரு சொத்து வாங்க போகிறீங்க, ஒரு இடம் வாங்க போகிறீங்க, அதுக்கு உங்களுக்கு பணம் தேவைன்னா இதே மாதிரி வாட்ச் பண்ணி என்றைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அன்றைக்கி விற்றுருங்க. ஏன்னா அவசியம் உங்களுக்கு தேவை தானே. அப்படி இல்லை சும்மா முதலீடுக்காக விற்கிறதா இருந்தால் இப்போ நகையை விற்கிறது புத்திசாலித்தனம் அல்ல. 5-6 மாதங்கள் கழித்து கால நிலவரத்தை அனுசரித்து ஒருவேளை இந்த போர் சூழல் முடிஞ்சால் இந்த உலகத்தில் இந்த ஸ்திரத்தன்மையற்ற நிலை மாறி ஒரு சரியான சூழ்நிலை வர்றப்ப எல்லா உலக நாடுகளும் தங்கத்தை கொள்முதல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ தங்கத்தோடைய விலை சரியான உச்சத்தை தொடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த நேரத்தில் நீங்கள் விற்றுக்கலாம். இப்போ விற்கிறது புத்திசாலித்தனம் அல்ல அப்படிங்கிற ஒரு தகவலை நம்ம சொல்கிறோம். மீண்டும் சொல்கிறோம், என்னதான் நம்ம தகவல் சொன்னாலும் என்ன நிலவரங்கிறத பலரும் சொன்னதை அப்படியே எடுத்து அலசி ஆராய்ஞ்சு உங்கள்கிட்ட கொடுக்குறோம். நாட்டில் 4 பக்கம் நடக்கக்கூடியதை உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சுவர்களை கொடுக்குறோம். முடிவெடுக்க போகிற நீங்களும் ஆராய்ச்சி பண்ணி ஒரு சரியான முடிவை எடுக்கணும். அந்த எடுக்கிற முடிவுக்கு நாங்கள் பொறுப்பில்லை. நம்மளை போகிற பல மீடியாக்கள் சொல்லக்கூடியவங்களும் பொறுப்பேற்க மாட்டாங்க. அதனால் சிந்தித்து நல்லபடியாக செயல்படுங்கிற நல்ல தகவலை தான் சொல்கிறோம். இதே போன்ற தகவல் உங்களுக்கு அடிக்கடி கிடைக்கிறதுக்கு நம்ம அந்த அரசியல் ஆயிரம் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை இந்த அரசியலான கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போன்ற செய்திகள் தொடர்ந்து வர இதுவரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுறதோட அந்த பெல் ஐக்கானை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம விடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி. நன்றி, வாழ்த்துக்கள்.